நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணலாம். வழக்கம் போல வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ச்சியா வீடியோவை பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ஃபாசில் தரப்புல இருந்து ஒரு அருமையான வாட்ச் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஃபாசில் Gen 5E அப்படிங்கிற பேர்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து இந்த வாட்சை வந்து உருவாக்கியிருக்காங்க. 42 mm வந்து பெண்களுக்காகவும் 44 mm வந்து ஆண்களுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 கலர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஸ்னாப்டிராகன் வியர் 3100 ப்ராசஸர் வந்து இதில் பயன்படுத்திருக்காங்க. ஓஎஸ்க்கு வந்து கூகுளோட வியர் ஓஎஸை வந்து பயன்படுத்திருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $250 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு இந்தியாவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 18,500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு இவ்வளவுதான் இந்த ஃபாசில் தரப்புல இருந்து ஃபாசில் Gen 5E அருமையான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட்ல. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது கேமரா கோ ஆப். ஸோ இந்த ஆப்புக்கு வந்து கூகுள் ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் மோட் இந்த ஒரு புதிய அப்டேட் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே போல உங்களுக்கு HDR அப்படிங்கிற ஒரு புதிய ரெசல்யூஷனையும் வந்து இந்த கேமரா கோ ஆப்ல வந்து கொண்டு போறாங்க. இந்த கேமரா கோ ஆப் வந்து எல்லா மொபைல்களையும் சப்போர்ட் ஆகாது. ஆண்ட்ராய்டு கோ வெர்ஷன் வந்து எந்த மொபைலில் சப்போர்ட் ஆகுதோ அந்த மொபைலில் இந்த கேமரா கோ ஆப் வந்து சப்போர்ட் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட 1.3, அதுக்கப்புறம் வீக்கோவோட Y61, வீக்கோவோட 81. ஸோ இந்த மாதிரி மொபைல்களில் இந்த கேமரா கோ ஆப்பை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இருட்டு டயத்தில் கூட உங்களால் ஒரு தெளிவான ஃபோட்டோ எடுக்க முடியும். அதே நேரத்தில் HDR வரப்போகுது இந்த கேமரா கோ ஆப்பில். ஸோ இது மூலிமா ஒரு தெளிவான ஒரு ஃபோட்டோவை உங்களால் ஷூட் பண்ண முடியும், அதாவது கிளிக் பண்ண முடியும் அப்படிங்கிறத கூகுள் தரப்புல இருந்து இந்த கேமரா கோ ஆப் வழியாக தெரியப்படுத்துறாங்க. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுவாவே தரப்புல இருந்து. ஹுவாவே கூடியர்வில் மேட் 40 சீரிஸ் மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. லாஸ்ட்டாக வந்து ஹுவாவே தரப்புல இருந்து மேட் 30 சீரிஸ் மொபைல் லான்ச் பண்ணாங்க. அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப் வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கிளாக்ல வந்து உங்களுக்கு கேமரா செட்டப் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதோட கேஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்ல வந்து டியூல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்க போகிறாங்களாம். அதே மாதிரி இதில் வந்து கிரண் 9000 ப்ராசஸர், அதுக்கப்புறம் பேனல் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இதோட அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து EMUI 11 அவுட் ஆஃப் பாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் மட்டுமே இப்போதைக்கு வெளியே லீக் அவுட் ஆயிருக்கு. கூடியளவில் ஹுவாவே தரப்பில் இருந்து ஒரு மேட் 40 சீரிஸ் மொபைலை பார்க்க முடியும். அதுவும் 4 மாடல்களில் வருது. அதில் RS போர்ஷ் டிசைனும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் விரைவில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கூகுள் தங்களுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே கூகுள்னு ஆரம்பித்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டும் நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து தங்களுடைய மைக்ரோசாஃப்ட் நேமை வந்து ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராடக்ட் நேமை வந்து ஆட் பண்ணுறாங்க. சமீபத்தில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர், மைக்ரோசாஃப்ட் 365, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பிங்கும் கூடியிருக்குன்னு சொல்லலாம். மைக்ரோசாஃப்ட் பிங் அப்படிங்கிற பேரில் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் பிங்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லோகோவும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ பிங் சர்வீஸ்க்கு வந்து உங்களுக்கு 2 லோகோ இனி பார்க்கலாம். பிங், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் பிங், 2 லோகோ. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சர்ச் இன்ஜினில் இப்படி தான் பார்க்க முடியும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியல்மி தரப்பில் வந்து ரியல்மி இந்தியாவில் நிறைய ப்ராடக்டை இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்னென்னா, சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டாக SLED டிவி வந்து நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். அதோடு சேர்த்து 2 புத்தம் புதிய இயர்ஃபோன்ஸும், அதே நேரத்தில் ரியல்மியோட செக்யூரிட்டி கேமரா இதையும் லான்ச் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அதோட சேர்த்து இந்த ரியல்மி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரியல்மி தரப்பில் வந்து எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி 20,000 mAh பேட்டரியும், அதே போல் ஒரு அருமையான சவுண்ட் பாரையும் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு 6-7 ப்ராடக்ட்டை வந்து இந்தியாவில் ஒரே டயத்தில் ரியல்மி தரப்பில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் நான் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தேன். நோக்கியா தரப்பில் வந்து ஸ்மார்ட் டிவியை லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாங்க, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அக்டோபர் 15 நோக்கியோட ஸ்மார்ட் டிவியை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து 32 சைஸ்லேருந்து 65 சைஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் டிவியாக இருக்க போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் டிவியில் ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,999 ரூபாயிலிருந்து 59,999 ரூபா வரைக்கும் வந்து விற்பனைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் 4K டிவி வருது, அதுக்கப்புறம் ஃபுல் HD டிவி வருது, அதே மாதிரி HD டிவி வருது அப்படின்னு இருக்காங்க. 3 பேட்டர்னில் நீங்கள் நோக்கியாவோட ஸ்மார்ட் டிவியை பார்க்க முடியும். அக்டோபர் 15 இதோட லான்ச்சிங் இருக்க போது. அநேகமாக ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேட்ஸில் வந்து இந்த நோக்கியாவோட ஸ்மார்ட் டிவி பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதோடு சேர்த்து ஒரு 48 வாட்ஸ் சவுண்ட் பாரையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிங்க்டின் தரப்பில் வந்து ஒரு புதிய அறிவிப்பு. அது என்னென்னா, லிங்க்டின்ல ஒரு புதிய அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாங்க ஸ்டோரிஸ். எப்படி யூடியூப் ஸ்டோரிஸோ, எப்படி ஃபேஸ்புக் ஸ்டோரிஸோ, எப்படி வாட்ஸ்அப் ஸ்டோரிஸோ, அந்த மாதிரி லிங்க்டினும் அந்த களத்தில் இறங்கிட்டாங்க. லிங்க்டின் ஸ்டோரிஸை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரிஸை வந்து எந்தெந்த நாடுகளில் இருந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்தியா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா,
அதுக்கப்புறம் வந்து நெதர்லாந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா USA, அதுக்கப்புறம் UAE இந்த மாதிரி நாடுகளில் லிங்க்டின் ஸ்டோரிஸை பயன்படுத்த முடியும். அதிகபட்சமாக 20 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோட்டோவோ வீடியோ வந்து அப்லோட் பண்ண பண்ணிட்டுருக்காங்க ப்ரொஃபைலில். ஸோ இது வந்து ஒரு 24 மணி நேரம் வந்து உங்களுக்கு வேலிடிட்டி அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லிங்க்டின் ஸ்டோரிஸ் அதில் வந்து உங்களுக்கு ஒரு 6 வகையான ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுக்குறாங்க, லோக்கலைஸ்டு ஸ்டிக்கர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து கிரிக்கெட், யோகா, இந்தியா இந்த மாதிரி பேர்களில், சாய் டைம் இந்த மாதிரி பேர்களில் வந்து ஸ்டிக்கர்ஸை நீங்கள் லிங்க்டின் ஸ்டோரிஸில் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத லிங்க்டின் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Sennheiser தரப்பில் வந்து 2 வகையான வயர்லெஸ் ஹெட்ஃபோனை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோனில் வந்து APTX வந்து சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 5500 வரைக்கும் இந்த 2 வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க வந்து அதிக கவனம் செலுத்துறது பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சிலையும் ப்ரீமியம் பேக்கில் தான் வந்து உங்களுக்கு அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. ஏன்னா இந்த ஆப்பிள், ஜப்ரா, சோனி இவங்களுக்கு போட்டியாக ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த மாதிரி 3500, 5500, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கூட ஒரு 16000 ரூபாய்க்கு வந்து ப்ரீமியம் ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோனை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த Sennheiser தரப்பில். ஸோ கூடிய அளவில் நீங்கள் இந்த Sennheiser தரப்பில் வந்து இந்த 2 வகையான வயர்லெஸ் ஹெட்ஃபோனை மார்க்கெட்டில், அதாவது ஆன்லைனில் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 3500, அதிகபட்சமாக 5500. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமேசான் இந்தியா தரப்பில் வந்து ஒரு புதிய அறிவிப்பு. அது என்னென்னா, கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் 2020 சேலை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. எப்படி ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸை வந்து அறிமுகப்படுத்தினாங்களோ, அதுவும் அக்டோபர் 16 அறிமுகப்படுத்தினாங்க. இவங்க அக்டோபர் 17 தொடங்குறாங்க. பட் ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ப்ரைம் மெம்பர்ஸாக இருக்கீங்களோ அவங்க ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி சேலை வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் 2 பேரும் டஃப்பாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் நமக்கு வந்து நிறைய சீப்பான பெஸ்ட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நம்மளால் வாங்க முடியும். அது மட்டும் இல்லை, நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க இந்த ஃபெஸ்டிவல் சேலில். அமேசான் தரப்புலேருந்து கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் 2020. இதில் வந்து இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, OnePlus-ஓட 80க்கும் அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸியோட S20 FE இந்த மொபைலுக்கும் சேல் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சூசகமாக சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அக்டோபர் 17 முதல். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.